ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டை ஆகிட்டு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். கிளப்புக்குள்ளே வந்து ஜூஸ் குடிப்போம், டான்ஸ் ஆடுவோம், சும்மா ஜாலியாக மஜா பண்ணுவோம். அவ்வளோ தானடா பண்ணுவோம். இது என்னடா புதுசாக இருக்குது, ட்ரிங்க்லாம் பண்ணுற உன்னோட ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்னுருவாருடா. ட்ரிங்க் பண்ணாதடா, டேய் கிளாஸை விடு ப்ளீஸ் டே அங்கா விடுறா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அதில் ஒரு கிளாஸ் எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிடுவார். ஐயோ இன்னும் கல்ப்பாக அடிச்சிட்டான். டே அங்கே உனக்கு ஒன்றும் ஆகலையாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு இன்னொன்று தாங்கங்கிற மாரி கேட்டால் உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சிம்மி நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணப்படி டான்ஸ் ஆடுற பிளேஸில் கொண்டு வந்து விட்டான். டேய்டா அங்கே இருக்கிற மியூசிக்கை நோட் பண்ணிவிட்டு அவருக்கு டான்ஸ் ஆடுற வைபே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற டிப்ரெஷனில் தானாக டான்ஸ் ஆடுறாரு, தானாக அழுறாரு. அப்படியே ஃப்ளோரில் நீல் டவுன் போட்டபடி க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே டைட்டாக ஆக்ட் பண்ணபடி, சரிடா எனக்கு புரியுதுடா, எனக்கு உன்னோட எமோஷனல் புரியாமலாம் இல்லை, இதில் யார் மேலேயும் ஃபால்ட்டு கிடையாதுடா, அது ஒரு ஆக்சிடெண்ட்டான மூமெண்ட், அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அப்படி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக டேக்கு பக்கத்தில் வந்து ஜங்குக்கு நிற்கவும், ஜங்குக்கோட பூட்ஸை பாட்டோடய அது ஜங்குக்கு தான் நாங்கள் ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு டே அப்படி எழுந்து வேகிட்டிலையே, ஏன்டா என் பேபி என்கிட்டேருந்து பிரிச்ச, ஏன்டா என் ஹாப்பினஸ் எடுத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா, மெடல் கொட்டாங்களா, இந்த செஸ்ஸில் சொருக்குனாங்களா, நல்லா வாங்கிட்டியா, எத்தனை மெடல் சொருக்குனாங்கங்கிற மாதிரி கூட்டில் கட்டுனா டே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி, ஜிமின் நான் பார்த்துக்கிறேன், நீ ஹவுஸுக்கு கிளம்பு, ஆனால் ஜங்குக் ப்ரோ நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னை விட்றா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்மகிட்ட ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு புதுசாக வர ட்ரிங்க் பண்ணியிருக்காருல அந்த போர்டையில் அப்படியே ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக மயங்கவும், டே அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக் ப்ராடக்டில் தூக்குனபடி நேராக ஹவுஸுக்கு கூட்டுருவார். இந்த மாதிரி ஹவுஸுக்கு கூட்டு வந்தால் இப்போ டேய் தான் பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. பிபியை வச்சு டாபிக் பேசிகிட்ருக்காரு. ஜங்குக்கு என்னை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ் போகட்டும், அவன் நார்மல் ஆகிடுவானுங்கிற மாரி ஃப்ரீ பண்ணிவிட்டா ஒரு 1 மண்டே அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஜங்குக்கு நம்மகிட்ட இக்னோர் மேலே இக்னோர் தான் பண்ணிட்டு இருப்பார். அது போட்டால் குறைக்கி கண்ட மேனிக்கே திட்டலாம் ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி மார்னிங்கே ஒரு ஃபைட்டு, இப்போவே எனக்கு டிவோர்ஸ் தானுங்கிற மாரி டேயே ப்ராப்ளம் பண்ணியிருப்பார். இது சுகா மூலியமா ஜிமினாவுக்கு தெரிய வர காலேஜில் டே நார்மலாக உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு முன்னாடியே ஜிமினா வந்து நின்றுட்டு டிவோர்ஸ் பேப்பர் கேட்டியாமே, என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்காடா, என் மாமன்டா எனக்கு எல்லாம்ங்கிற மாரி மேரேஜ் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா, பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறத விட நீ டிசிஷன்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா, ஹே நீ தாண்டா இந்த பேபி அபார்ட்ன்றதுக்கு ரீசன், ஜங்குக் மேலே ஏன்டா நீ பாயிண்ட்டை திருப்பி விட்ற, நீ பண்ண தப்புக்கு அவர்டா எல்லாம் காரணங்கிற மாதிரி அவரை ஏன்டா கில்ட்டி பிளேஸில் கொண்டு வர வைக்க பார்க்குறேன், நல்லா யோசிச்சுப்பார், அவரா உன்னோட பேபி அபார்ட்டாகிறதுக்கு ரீசன், உன்னை அவர் அந்த டேபிளுக்கு பின்னாடி தானே இருக்க சொன்னார், எதுக்காகடா நீ அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்த, என்ன ரீசனுக்குடா வெளியே வந்த, நீ ஏன் வெளியே வருவ, நீ ஏன் தவறி விழுவ, ஆனால் அதுக்கு மொத்த பொறுப்பும் ஜங்குக். நல்லா இருக்குதுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, 1 மண்டா உன் மாமனை சாகடிச்ச, நீ வாட்டியாலே கொன்னடா, நான் அந்த மாதிரி உன்னோட மாமாவை பார்த்ததே கிடையாது, ரொம்ப போல்டாக ஒரு மாதிரி ஸ்டப்பனாக இருப்பார், ஒரு பர்சன்ட்டுக்கு இவ்வளோ போல்டர்ஸ் இவ்வளோ கோல்டர்ஸ் இருக்குமானுங்கிற மாதிரி ரொம்ப டவுட் ஆனேன். ஆனால் அந்த பர்சன்ட்டுக்கே கதறி கதறி அழுற அளவுக்கு நீ பண்ணிட்டு தெரியுமாட்டே, என்னமோ உனக்கு மட்டும்தான் பேபினுங்கிற மாதிரியும் அவருக்கு அந்த பேபியே இல்லாத மாதிரியும் அவருக்கு அந்த ஃபீலே இல்லாத மாதிரியும் பேபி என்ன மாதிரி ஆயிடுச்சுங்கிறது அவருக்கும் ஃபீலிங் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒன்றா கம்ஃபர்ட் பண்ணலான்ங்கிற மாதிரி பண்ணால் எல்லாத்துக்கும் நீ தான் காரணங்கிற மாதிரி ஃபுல்லாக கில்ட்டி ஃபீல்லே வர வச்சுட்டு கனதுன்னு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா, இந்தா உன் மாமையை சைன் பண்ணி கொடுத்துட்டான், சைன் பண்ணி என் பண்ணிக்கோ உன் லவ்வை அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை வச்சுட்டு அப்படியே ஜிமின் அங்கேருந்து போனால் இதை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். நேராக நம்மகிட்டே ஜங்குக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வேண்டாம், ஜங்குக் அவரோட ரூமில் தான் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பர் கேட்டுட்டான்,
ஹயாங்கும் பேரண்ட்ஸும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சைன் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்கிங்லேயே அப்படியே ஒரு மாதிரி இருந்தா நம்ம டேடா உள்ள வேகமாக வராரு. அங்கே இருக்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ பேர் நோட் பண்ணிட்டு நீங்கள் யார் மண்டல எதுக்காக இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாமல் நேராக ஹையர் ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறீங்க? ஏய் யாருன்னு சொல்லிட்டு போங்க, உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே டேயை கண்ட்ரோல் பண்ணதையும் டேயை பிடிக்கிட்டுக்கு தான் வருவாங்க. பட்டு டே வண்ட விக்கெட்லேயே ஜங்கு கூட ரூம் டோர் அப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணவும் மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ பண்ணி விடுங்க, உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அண்டு நம்ம ஹையர் ஆஃபீஸரோட ஒய்ஃப் தான், ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி சொல்லிவிட்டு மார்க் அப்படியே அங்கே இருந்து போனால் இப்போ அப்படியே புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக நம்ம டே வண்டு நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிட்டு காலேஜ் டைமில் இங்கே என்ன பண்ணுறான், ஹே இந்த டைட்டில் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, காலேஜ் டேட்டில் காலேஜில் இல்லாமல் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ டேங் அப்படிங்கிற மாதிரி கோமா இந்த மாதிரி பேசினா அந்த டிவோர்ஸ் பேப்பருக்குள்ள அந்த கசிக்கி ஜங்கு கூட ஃபேஸ்லேயே விட்டுறாரு. உனக்கு என்ன திமிருன்னா, நான் டிவோர்ஸ் கேட்டேன்னுக்கிட்டுக்காக்க எனக்கு பேப்பரை ரெடி பண்ணி சைன் பண்ணி கொடுப்பியா நீ? ஆ நீ தானே கேட்டுட்டேன். ஓ நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா நீ, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இப்போவே பேபிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேயா எனக்கு இப்போவே பேபி வேணும் அப்படிங்கிற மாரி எனக்கு சாக்லேட் கேட்குற மாரி அடம் பிடிச்சி அழுறாரு. இந்த மாரி அழுறது பார்த்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ண தெரியாமல் கூவட்டிலையும் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்லேயும் எனக்கு இப்போவே பேபி வேணும், எனக்கு இப்போவே பேபி வேணுங்கிற மாரி அழுறட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி சரி 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 க்ரை பண்ணாடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே அப்படியே லைட்டாக ஹக் பண்ணப்படி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்கு கூட தான் நம்ம டே நேராக ஹவுஸுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம் ஜிம்மினாவை தான் நம்ம சுகர் கண்டை மணிக்கு திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு நான் தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி நீ டேயை பிடிச்சி கண்ட மணி கேட்டுட்டுனேன், சும்மா அந்த பேப்பரை மட்டும் கொடுன்னு தானே சொன்னேன். அவன் இப்போ எங்கே போனானுக்கதே தெரியல. ஜங்குக்கு வந்து கேட்டான், நம்ம 2 பேரையும் சீட்டு வச்சு சிடிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சுகர் கோமாட்டுட்டுனா என்ன இவங்க இப்படிலாம் திட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்னதுனால நான் எல்லாத்தையும் செஞ்சேன். எனக்கும் இந்த மூமெண்ட் பக்கத்தில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அவர் எவ்வளோ போல்டான பர்சன் தெரியுமா, அவரே ஃபேஸ் முழுக்க அப்படி டீரேஸில் கத்தி அல்றத பக்கம் சொல்ல நான் பாட்ட ஜங்குக்கானுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு கோவட்டெல்லாம் திட்டிட்டேன். ஃபைட்டுக்கு இருக்கதான் செய்யணும், கப்பிள்ஸ்னால் ஃபைட் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இவன் எப்போ பட்டாலும் ஃபைட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கான். நான் ஒரு வேகட்டெல்லாம் சொல்லி திட்டேன். ஏன் ஃப்ரெண்ட் ஆச்சுல தப்பு பண்ணுறானுங்க சொல்ல தட்டி கொடுக்க வேண்டிட்டு ஏன் பொறுப்புட்டானா, ஆனால் லைட்டாக தட்டுனேன். கோவட்டெல்லாம் இப்படி காலேஜை விட்டு வெளியே போமா நான் என்ன டிங்கா பண்ணேன், நானே எல்லா பிளேஸையும் தேட தானே செஞ்சேன். சரி கோவப்படாட்டேன், ஜங்குக்கு வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த மாதிரி நம்ம ஜுகாவும் ஜிபினாவும் பேசிகிட்டு இருந்தான். டேயை ப்ராடஸ்டலே தூக்குறபடி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. டே ஃபுல்லாக ஃபாலிங் ஸ்லீப்பில் தான் இருக்கிறாரு. ஜங்குக் டேங்கடா இருந்தான். ஆஃப்டர்நூனே என்கிட்ட தான் இருக்கிறான். அவன் நேராக நான் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கே வந்துட்டான். இப்போ நாங்கள் காரில் வர சொல்ல ஸ்லீப் ஆகிட்டான், அவ்வளோதான். நான் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன்ங்கிற மாரி சொல்லிவிட்டு டே எப்போதுமே கொண்டு வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டேன். டேயோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணபடி இருக்கிறாரு. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ரிவியூனுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் ஆனால் இப்போ 1 மந்த் வந்து ஹாலிடே. இந்த ஹாலிடே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நேராக அவரோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் எனக்கு ஒரு 1 மந்த் இல்லாட்டி ஒரு 2 வீக்ஸ் இல்லை ஒரு 1 வீக் ஆகுது எனக்கு லீவ் வேணுங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். 1 மந்த்லாம் கொடுக்க முடியாது ஜங்குக்கு, நீ ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன்ட், நீ கேட்குற டைட்டில்லாம் அவனை ஃப்ரீ பண்ணி எல்லா பிளேஸ்க்கும் அனுப்புகிறோம்ல, லீவ்லாம் எடுக்கணும்னு திங்க் பண்ணாட்டேன். நீ அங்கேருந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் 1% அங்கே ஒர்க் பண்ண மாட்டானுவேன். என்னோடய டீம்லேயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ட், ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ப்ரில்லியண்டான ஒரு பர்சன்ட். ப்ளீஸ் ஒரு 1 வீக் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் இப்போ சரி ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்கங்கிற மாரி பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயே நேராக ரூமுக்கு வந்துட்டேன். டே அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கிட்ட பார்த்துட்டு மாமா உனக்காக என்ன கொண்டு வந்துருக்கேன்னு பாரு அப்படிங்கிற மாரி டே முன்னாடி டான்ஸ் ஆடி கட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டுனா என்ன கொண்டு வந்துருக்கீங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா, இல்லையே பாரிஸுக்கான டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாரிஸுங்கிறது டேக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், பாரிஸுக்கு கூப்பிட்டு போடா, நீ அங்கே போகிற இங்கே போகிற, உன்னோட போலீஸ் ஆஃபீஸர் கூட எல்லா கண்ட்ரிக்கும் போகிற, என்னையும் ஒரு டைம் கூட்டிகிட்டு போயேன், நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி சீட் பண்ணி ஏமாற்றிட்டு போயேனுங்கிற மாதிரி இந்த மாரி நம்ம ஜங்குக்கு நிறைய டைம் டார்கெட் பண்ணியிருப்பாரு, டென்ஷன் ஆகியிருப்பாரு.
அந்த மூமெண்ட்டில் 2 டிக்கெட்ஸை காட்டிட்டு நம்ம 1 வீக் பாரிஸில் இருக்க போகிறோங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகி உண்மையிலுமா ஆ உண்மையிலுமா பாரிஸுக்கு போகிறோமா நம்ம ஜாலி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி சிரிக்கிறத பார்த்துட்டு ஜங்கோ காமெடியும் என்னோட டிக்கெட் அப்படியே பிடிச்சிப்பி ஆனால் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுவேண்ணா இப்போவே கிளம்புறோம் டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரோட லக்கேஜ் எப்படி பேக் பண்ணப்படி நேராக காருக்கு கொண்டு வராரு. சுகாட்டா லக்கேஜ் எல்லாத்தையும் காருக்குள்ள வச்சு அப்படியே அரேஞ்ச் பண்ணப்படி நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜங்குக், அவன்கிட்ட ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான், அவனை பழையபடி சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வரேங்கிற மாரி சொல்லிட்டு தான் நீ பாரிஸுக்கு போகிறேங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோடா, போன டைம் பண்ண மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுறாட, புரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்த்துக்கிறேம்மா, இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நீ எப்போதுமே லைஃப்பில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டயா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி போகலாமாம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்கோக்கோட ஆன்சர் வந்து அப்படி கிரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. சிமினாக்கிட்டையும் சிவாக்கிட்டையும் அப்படி டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப வர இந்த மாதிரி கிளம்புனா இப்போ அப்படியே நேராக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்கேருந்து நேராக பாரிஸுக்கு கிளம்பியாச்சு. பாரிஸில் நம்ம டேக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி காட்டணுமோ ஃபேவரட்டான பிளேஸ்லாம் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கெலாம் சுற்றி காட்டுறாரு. கூட நிறைய பிக்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. கூட நல்லா ஜாலியாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் அவங்களோட டைட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களும் ரொமான்டிக்காக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 1 வீக் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தேன். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டு. நெக்ஸ்ட் டே வந்து இங்கேருந்து கிளம்பிடணும். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கும் டேயுமே ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்துருந்தேன். நான் ஜிமினாவுக்கு சுகாவுக்கு அங்கிள் ஆண்டிக்கு என் பேரண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் வாங்க திங்க் பண்ண போகிறேன், யாருக்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்கவும் எது வாங்குறது இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு வாங்கு, மாமாவோட கார்டில் எவ்வளோ மணி இருக்குதுன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டாக கொஞ்சம் நக்கலாக பேசிவிட்டு க்ராச் பண்ணதுக்கு அந்த கார்டை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஜங்கு கொஞ்சம் மூவ் ஆன் ஆக்கி டே மார்க், சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்ன மொபைல் நம்பரை நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து எனக்கு சரியாக கிடைக்கல. அது ஒரு 5 பிளேஸை பாயிண்ட் பண்ணிட்டு லண்டன், பாரிஸ், அப்புறம் நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கண்ட்ரிஸை காட்டுட்டு நீங்கள் கொடுத்த நம்பர் அது யாரும் எனக்கு சரியாக தெரியல சார், அந்த பர்சன்ட் யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணாட்டே கூட நல்லா ஜாலியாக டைட்டு ஸ்பெண்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு நேராக ரூம் கொண்டா ஒரு பர்சன்ட் வந்து நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ரூம்குள்ளே விட்ட வேகட்டிலேயே டோரை க்ளோஸ் பண்ண வேகட்டிலேயும் அந்த பர்சன்ட்டை தான் துரத்திருந்துருப்பார். அந்த பர்சன்ட் மிஸ் ஆகிருப்பான். பட் அவனோட மொபைல் மட்டும் கிடச்சிருந்துருக்கும். அந்த மொபைலுக்கு இன்னொரு பர்சன்ட் 2 கால் வந்துருக்கும். அந்த கால் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிக் பண்ணியிருப்பார். என்ன ஜங்குக், வைஃப் கூட ஹனிமூன் வந்துருக்கியாடா? என் பிரதரை கீல் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாருக்கும் பெயின் அள்ளி கொடுத்துட்டு என்ன வைஃப் கூட ரொம்ப ஹாப்பியாக ஹனிமூனை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா போட்டுட்ருக்கியா? உன்னோட பேபிக்கு பெயின் கொடுக்குற மாதிரி தானே என்னோட ப்ரோ பண்ணிட்டு போனார். கண்டிப்பாக நானும் அதை தான் பண்ணுவேன். இனி ஒவ்வொரு டேயுமே ஒவ்வொரு டைமுமே உன்னோட வைஃபிக்கு என்ன ஆகுங்கிற மாதிரி தான் நீ திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜங்குக், என் பிரதர் வந்து சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ் பண்ணி ஷாக் கொடுத்து தான் பெயினை கொடுப்பான். பட் நான்லாம் அந்த மாதிரி கிடையாது, ஓப்பன் டைப்பு. இப்போ சொல்கிறேன்டா, கொஞ்சம் டேஸ்க்குள்ளே இல்லை கொஞ்சம் மந்த்ஸ்க்குள்ளே உன் ஒய்ஃபை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என் பிரதரையும் கேட்டு பிரிச்சிட்டல, ஏன்னா சிங்கிளாக அந்த பேர்டில் இருக்க விட்டுட்டல, உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்க விட மாட்டேன். முக்கியமாக நீ யாரை ரொம்ப ஃபீல் பண்ணி லவ் பண்ணுறியோ அந்த பர்சன்ட் இந்த வேர்ல்டில் இருக்க மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கால் கட்டாயின் இருக்கும். ஜங்கு கடை அப்படியே திங்க் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிற டேட்டையே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு மாமா, ஏன் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரி போகுது? நானும் 2 டேஸாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட சிரிக்கிற மாதிரி தான் சிரிக்கிற, உன்னோட ஃபேஸில் நார்மல் ஸ்மைலே இப்போ இல்லை. ஏன்னா நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா? அப்படிலாம் இல்லை டைமா, அது வந்து நீ ஹனிமூன் முடிவு போட்டுல, நம்ம ஜாலியாக ட்ரிப்புக்கு வந்துட்டுலாம் பிரேக் ஆகிருச்சுல, ஒர்க்குக்கு போகணுமே, பேபியை விட்டுட்டு போகணுன்னு ஃபீல் ஆகுதுன்னு அந்த
குழப்பண்டா. ஒரே டென்ஷனாக இருக்குது. உன்னை விட்டுட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போகிறேன்னா என்னால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியலையேங்கிற மாரி டேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளிட்டியாகவும் கொஞ்சம் டேட்டியாகவும் பேசினபடி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணவும், போமாம்மா வர வர நீ ரொம்ப அதிகமாகவே பேச ஆரம்பிச்சிட்ட, அதுவும் டேட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேருமே கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி அவங்களோட கண்ட்ரிக்கு வந்தாச்சு, கொரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ கொரியாவில் அவங்களோட ஹவுஸுக்கு என்ட்ரானா டேயோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு டே ஒரு மாதிரி ஹாப்பியாகி பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாரு. ஃபஸ்ட் டைம் வர சொல்ல யாருக்கிட்டையும் எதையும் பேசாமல் சிட்டுன்னு அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டு ஸ்மைல் பண்ணபடியே பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறத கேட்டு பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பியாகி, டேங் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சிட்டியிலேருந்து இந்த பாரு ஃப்ரூட்ஸு உனக்கான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸுங்கிற மாதிரி உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லை உனக்கு பிடிச்ச ஸ்வீட் கூட நான் என்னோட ஆன்சரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி டேக்கு ஃபீட் பண்ணி விட்டான். டே அப்படியே சாப்பிட்லான்னுங்கிற மாதிரி மவுட்டை ஓப்பன் பண்ண போனால் ஜங்கு கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னாச்சு மாமா, உனக்கு வேணுமா? முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஒரே ஒரு பீஸ் ஒன்று சாப்பிடலாம், ஒன்றும் தப்பில்ல மாமா, தள்ளிப்போம்மா. மாமா ஆசை எனக்காக 100 மேங்கோ வச்சு ஸ்வீட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ் ஆச்சு மாமா, ப்ளீஸ் மாமா நகரு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணோம். அப்படியே தூக்குன பொசிஷனே நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து போகிறாரு. அம்மா எனக்கு அது வேணுமா, உனக்கு டாண்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வாயேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ ரூமுக்குள்ளடா நம்மகிட்டே அப்படியே கோவட்டிலே முறைச்சிப்படி நிற்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி முறைச்சிட்டு நிற்கிற, போ ரெஸ்ட் ரூமுக்கு போ. எப்படி ஹால்லேருந்து என்னை பெட்ரூமுக்குள்ளே வரைக்கும் தூக்கிட்டு வருவியா? இதுக்கு மட்டும் நான் நடந்து போகணுமா? அதெல்லாம் முடியாது, என்னை தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாரி தூக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி தூக்க சொன்னேன். உங்களுக்கு ஸ்மைல் பண்ணபடி, அப்போது தூக்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த முறைப்பான். நான் கூட என்ன டாடி என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டீங்க, நீங்களே என்னை சீட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவீங்கன்னு நினச்சேன்னு நீ ஏதோ என்கிட்ட கேட்பேன்னு நினச்சேன். இல்லை யாரும் சொன்னால் மாமாவுக்கு நிறைய வேலைலாம் வேறு இருக்கும், இன்றைக்கி வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், நான் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலான்னுங்கிற மாதிரி போனோம். டேயோட இப்போ கிரிப்பாக பிடிச்சபடி, அதான் மாமா இருக்கம்ல பேபி அப்படிங்கிற மாரி தூக்குறாரு. மாமா வேண்டாம் மாமா. வேண்டாம்மா, நீ தானே சொன்னேன் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போக முடியாதான்னு கேட்டேன்ல. நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லையேங்கிற மாரி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி ரெட் ஆகி போச்சு. வேண்டாம், அந்த பிளேயிங் வேண்டாம், அதுதான் இப்போ நடக்கும். நீ சவர் கேட்கல நின்று என்னை டார்ச்சர் பண்ணுவாடா, வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் அவர் மூவ் ஆன் பண்ணார். பட் இப்போ அவரே நம்ம ஜங்குக்கு ஹேக் பண்ணபடி கிஸ் பண்ணபடி ப்ரெஸ்ஸை பார்க்க சொன்னால் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 1 ஹவருக்கு மேலே மூவ் ஆன் ஆகிட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வர்றது பாருட்டையா, கொஞ்சம் நாட்டித்தனமாக ப்ளே பண்ணுறத கொஞ்சம் பிரேக் பண்ணு. அப்புறம் என்கிட்ட சொல்லாமல் நீ ஹவுஸ்லேருந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது, புரியுதுல்ல? என்னம்மா இது புதுசாக இருக்குது? அப்படி எப்போ பார்த்தாலும் நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வெளியே போகணுமா? அதெல்லாம் முடியாது. டேயா, நான் சொல்கிறத கேளு. நீ எங்கே போனாலும் சரி, எந்த பிளேஸுக்கு போனாலும் சரி, நீ போ, நான் போகாதான்னு சொல்லலை. ஆனால் பட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணு. அப்புறம் நீ போகிற பிளேஸில் உன் கூட ஏமாம்மா நான் இப்போ ஷாப்பிங் மால் போக சொல்ல 2 பாடி கார்டை என் கூடயே கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்னா இல்லை நீ சொல்கிறதுலாம் பார்க்க சொல்ல அப்படி தான் இருக்குது. நான் வெளியே போனாலே 2 பாடி கார்ட்ஸோடு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி. மாமா போ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டே அப்படி ரொம்ப நார்மலாக போனான். இவங்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னால் இது டக்குன்னு ஓப்பனாக சொல்லவும் முடியாது. சொன்னால் இப்போன்னா கொஞ்சம் டேஸ் இல்லை ரொம்ப டேஸுக்கு அப்புறம் அவன் பழையபடி கொஞ்சம் மாறி இருக்கான். இது இப்போ சொன்ன அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிக்குது. முதலாட்டி எவன் எனக்கு கால் பண்ணுதுன்னு தெரியல. என்ன பண்ண? ஜாக்குக்கு ஒரு ப்ரடர் இருந்தானா என்ன? நமக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலையே, இல்லாட்டி நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனில் ரொம்ப டென்ஷனில் இருந்தான். சுகாடா என்னடா ஆச்சு? நானும் பார்த்துட்ருக்கேன், ஹனிமூனுக்கு இங்கேருந்து ஜாலியாக ட்ரிப்புக்கு போகிறோன்னு அவனை கூட்டிகிட்டு போனேன். ஏதோ ஹனிமூனு போவோம், அது போவோம் இது போவோம் கொஞ்சம் கலாச்சி டோனிங்கில் இங்கேருந்து கிளம்பி போனேன்.
அங்கேருந்து வந்துட்டோட அந்த ஸ்மைலு உன் ஃபேஸில் இல்லையே. நான் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நீ ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட ஜங்குக். என்னாச்சு? அந்த பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ரோ இது நான் யாருக்கிட்ட எப்படி கேட்குறேன் எனக்கு சத்தியமாக தெரியலடா. எனக்கு எனக்கு இப்போ ரொம்ப பெரிய ஹெல்ப் தேவைப்படுது. என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், நம்ம ஜங்குக்குமே என்னெல்லாமோ சுகா கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. சுகா இதெல்லாம் கேட்டு சரி பாட்டுக்கலாம் எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இனி எதுவும் ஆகாது. முதல்ல அந்த பர்சன்ட் உனக்கு எவன் கால் பண்ணணும், அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடி. ஒரு வேளை அது ராங் காலாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஜாக்குக்கு ஒரு ப்ரடர் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நீ அது யாருங்கிறத மட்டும் கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ டேயை பற்றி கவலைப்படாத ஓகேயா? டே எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம எல்லாரோட ஒர்க்கு தான். நம்ம பார்த்துக்கலாம். அவன் இப்போ ஹாலிடே ஹவுஸ்லேயே தான் இருப்பான். ஜிமினாவும் இங்கே தான் இருக்கிறான். பார்த்துப்போம். நான் இருக்கிறோம்ல, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் அமைதி ஆக்குறாரு. கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே நேராக கீழே இறங்கி போனோம். ஜங்குக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவரோட திங்ஸஸ்லாம் எடுத்தபடி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த காலை திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாரு. சப்போஸ் யாராவது நமக்கு தெரிஞ்ச மற்ற மாஃபியா டீம்ஸ், கேங்ஸ்டர்ஸ் அப்படி யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்களா, நம்மளை பயமுறுத்திருப்பாங்களான்னுங்கிற மாதிரி, அதில் ஏதாவது வாய்ஸ் மேட்ச் ஆகுதானுங்கிற மாதிரி அதை செக் பண்ணி வேறு பார்க்குறாங்க. பட் அங்கே இருக்கிறது எதுலேயுமே மேட்சே ஆகலை. எதுலேயுமே மேட்ச் ஆகலை. என்னவா இருக்கும்? அப்போ இந்த பர்சன்ட் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தோம். இப்போ அப்படியே நம்ம மார்க்கெட்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜாக்ஸோட டீட்டெயில்ஸ் நம்மளோட இருந்திருக்குன்னு ஜங்கு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார்ல, அதை ஒரு டைமுக்கு 5 டைம் செக் பண்ணிப்பார். திரும்ப செக் பண்ணிப்பார். எதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சொல்லவும் அந்த இதை திரும்ப நிறைய டைம் செக் பண்ணி பார்த்தோம். அதில் ஜாக் இந்த மாதிரி ஒரு ஹோமில் இருந்து தான் வெளியே வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜாக் ஹோமில் இருக்கிற பர்சன்ஸ் கூட குட்டியாக ஃபைட் பண்ணியிருப்பான் உங்களுக்கு. அப்புறம் ஹோம்லாம் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த ஹோமை விட்டே வெளியே வந்துருப்பான். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஹோமா? மாஃபியா பர்சன்ட் ஒரு ஹோமில் இருந்தானா? அப்படி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அது எனக்கு சரியாக தெரில. ஒருவேளை அந்த ஹோமில் இவனோட பிரதர் இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மார்க் இப்படி கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை இந்த ஜாக் இப்படி எப்போ பட்டாலும் ரோடாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் இவனை பனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஹோமில் ஏன்டா நம்ம இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இவன் ஹோம்லேருந்து வெளியே வந்துட்டு தான் அவனோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மாஃபியா மேனாக இருக்கான். அப்புறம் இருக்கிற எல்லாரையும் அம்மாட்ட டார்ச்சர் பண்ண முடியும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹோமுக்கு போனால் அவன் பிரதர் யாருங்கிறது தெரிஞ்சிடும். அவன் எந்த ஹோம்லேருந்து வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஹோமோட நேமை கரெக்டாக நம்ம மார்க்கு செல்லவும் சரி மார்க் இப்போ நான் என்ன சொல்ல வரேனுங்கிறத கொஞ்சம் நீ நோட் பண்ணிக்கோனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட அப்படி வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்த வேகத்திலேயே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குடா மார்க், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மார்க்கு நீ? நான் முக்கியமான ஒரு ஃபைல் பேப்பர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமாவேன்னு சொன்னோம்ல, அந்த பர்சன் ஒரு கிரிமினல்னு உனக்கு தெரியாது. அவனை நம்ம பிடிக்கணும், இந்த மாதிரி நமக்கு ஒர்க் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒர்க்கிங் கொடுத்தேன். பின்ன எதுக்கிட்ட அந்த ஃபைலை மிஸ் பண்ணேன்? இப்போ எனக்கு இந்த ஃபைல் கண்டிப்பாக வேணும்டா, எங்கடா அந்த ஃபைலை மிக்ஸ் பண்ணி தொலைச்சா அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு கிரிமினல் ஓகே நார்மலாக இருக்கும்ல, அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு கிரிமினலோட டீட்டெயிலாக கேட்குறாரு. அவனோட ஃபைல் பேப்பர்ஸ்லாம் எங்கே? என் டேபிளில் தானே இருந்துச்சு. அதை நான் இன்னைக்கு கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்ல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா மார்க்குனுங்கிற பீட்டி மார்க்கை கண்ட மேனிக்கு திட்டுனவே கேட்டுலையே ஒழுங்கு மரியாதை என் பின்னாடியே வா. அந்த பேப்பர்ஸு அதை எப்படிலாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணமோ அதெல்லாம் இப்போ எனக்கு கிடைச்சிட்டிருணும். நீ எங்கே வச்சேன்? ஒரு ரூமில் வச்சியா இல்லாட்டி எனக்கு இப்போவே அந்த மொட்டை டீட்டெயில் பேப்பர்ஸும் எனக்கு இப்போவே வேணும். என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டணும். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கோவப்படாதீங்க சார், என்கிட்ட அதில் ஒரு காப்பி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்க? இன்னும் 1 ஹவரில் நான் அங்கே போகணுமே. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போய் இதேமாரி நான்
இங்கே பாருங்கள் சார், எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற இந்த மார்க்குங்கிற பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி தொலைச்சிட்டான், அந்த கிரிமினல் வச்சுருந்த ப்ரூஃப் இல்லாட்டியும் அவன் தொலைச்சிட்டானுங்கிற மாட்டி நான் எஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் தாங்க, 2 ஹவர் டைம் தாங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? அப்படிங்கிற மாட்டி இந்த மாதிரி பயங்கரமாக கட்டவும், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், நீங்கள் என் கூட வாங்க சார், இங்கேருந்து குயிக்காக போகலாம். அங்கே அங்கே என்னோடய ஹவுஸில் எல்லாமே இருக்குது. நான் அந்த பென்ட்ரைவில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி உடனே ரெடி பண்ணி தந்துருந்தேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவை போட்டுட்டு மார்க்கும் ஜொங்குக்கும் அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே பண்ணால் மார்க்குட்டான், என்னாச்சு சார், எடுக்க அந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரிமினலோட ஃபைல் இருக்காங்களா எடுக்காங்களா கோர்ட்டுக்கு போகணுங்கிற மாட்டிலாம் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க? ஏதாவது ரீசன் இருக்குதா என்ன? ரீசன் இல்லாமலையா மார்க் நான் இந்த அளவுக்கு பேசியிருக்க போகிறேன்? அதுவும் நான் இந்த அளவுக்கு திட்டுனேனே, அது சார், அது எனக்கு தெரியும் நீங்கள் வேணும்னே பேசலன்ட்டு. இருந்தாலும் சாரி, நான் உன்னை ரொம்ப மோசமாக அட்டனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி திட்டேன். அது ஒன்றும் இல்லை, உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே நமக்கு எதிராக நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக அந்த பேப்பர் சம்மந்தமாக தான், அந்த ஃபைல் சம்மந்தமாக அந்த கிரிமினலோட அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம், அதை ஃபைல் பண்ண போகிறோங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன் திங்க் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் எதையுமே பேசாமல் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக வெளியே போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணபடியே நமக்கு கீழே அந்த பர்சன்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓ, இப்போ என்ன எனக்கு புரியுது. ஆமாம், நம்ம பிளேஸ்லேயே ஜாக்குக்கு நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாக்குக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கோட பிரதருக்கு ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மார்க்கும் நம்ம ஜங்குக்கும் இந்த மாதிரி பேசினபடியே கரெக்டாக அதே ஹோமுக்கு தான் வராங்க. ஹோமில் போய் அங்கே நிறைய பர்சன்ஸ்கிட்ட டீட்டெயில்ஸு அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனையும் கேட்குறாங்க. அதில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஒரு சின்ன சைல்டு பிக் ஜாக்கோடதும் கிடைக்கிது. அப்போது அவனுக்கு பிரதர் ஒரு பர்சன்ட் இருந்தான். அவனோட நேம் ஜான். ஆனால் அவனோட பிரதர் எப்போ ஹோம் விட்டு வெளியே போனானோ அப்போவே அவனு போயிட்டான். அவனோட பிக் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது கொஞ்சம் டேமேஜ் ஆன பொசிஷனில் தான் இருக்குது, வேணால் நீங்கள் பாருங்கங்கிற மாரி சொன்னால் அந்த பிக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆன பொசிஷனில் தான் இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணபடி மார்க்கெட்டானாக்கா எல்லாம் ட்ராயிங் பண்ணுவானே, அந்த இதை வச்சு எப்படியாவது ஓரளவுக்கு நம்ம இந்த ஃபேஸை கேட்டர் பண்ணிடலான்னுங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பிக்கையும் வாங்கி ஜாக்கு ஜானை பற்றின இன்ஃபர்மேஷனே கொஞ்சம் அங்கேருந்து கலெக்ட் பண்ணபடி ஜங்குக்கும் மார்க்கும் நேராக அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே வராங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டான். இப்போ அப்படியே மார்க்கை நோட் பண்ணிட்டுங்க பார் மார்க், கண்டிப்பாக அந்த ஜாக்கோட பிரதர் ஜான் கண்டிப்பாக நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது தான் மொத்தமாக நோட் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த ஒர்க்கை ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுற, நீ இந்த மாதிரி அவனை பற்றி தான் தேடிட்டு இருக்கிறங்கிறது தெரிஞ்சிச்சு உன்னை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற பர்சன்ட்டுக்கு தெரியக்கூடாது, ஓகேயா? உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தெரியக்கூடாது. சீக்ரெட் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் மார்க்கும் இந்த மாதிரி பேசிட்டு ஜங்குக்கு சொல்கிறது எல்லாத்துக்குமே மார்க்கு ஓகே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஓகே சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கரெக்டாக நம்ம மார்க்கு நேராக அங்கேருந்து போனோம். நம்ம ஜங்குக்குமே நேராக ஹவுஸுக்கு வராரு. இப்போ ஹவுஸில் தான் நம்மகிட்டே அடம் பிடிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னே உட்காண்ட்ருக்காரு. ஏன்டா டேய், இப்போ நான் என்னடா பண்ணிட்டேன்? நான் உன்னோட மாமன் தான்டா, சிட்டிக்குலேருந்து இந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, டே நானே பார்த்துக்கிறேங்கிற மாரி சொன்னான். அடம்புடி காட்டட்டே ஆங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்கு கரெக்டாக இப்போ அப்படியே ஹவுஸ்க்குள்ளே என்றான்னா ஜங்கு கூட மாம் தான், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், கிட்டக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன் அவங்க மாம்கிட்ட. நான் என்னட்ட சொன்னேன், டேயோட மாமக்கிட்ட நீ என்னத்த சொன்னேன்? மறந்து போச்சா என்ன? டே எடுக்கோ இங்கேருந்து அவனோட சிட்டிக்கு போகக்கூடாதுனியாமே, ஏன் அப்படி சொன்னேன்? அவனுக்கு ஹாலிடே தானே, ஜிமினா கூட சேர்ந்து அவன் ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணணும்னு சொன்னான். அங்கே அவன் போகிறதில் உனக்கு என்ன ப்ராப்ளம்? மா, உனக்கு என்னடா ப்ராப்ளம்? அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுமா, எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறேன், என்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஓகே? நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்னும் நான் பச்சை பிள்ளை கிடையாது. என்ன நடக்குது ஏது நடக்குது, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி உங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொங்கு கோமா கத்துறதை பார்த்துட்டு நம்ம டேட்டா
எதுக்காக ஆன்ட்டி திட்டுறீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜங்குக்கு இப்படி பேசுகிற அடுத்த செகண்டே கொஞ்சம் சைலண்ட் அவ்வளோ ஆங்கிரியாக கத்துனவரு, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனபடி, சைலண்ட் ஆனபடி, வராத ஸ்மைல கொஞ்சம் வர வைக்கிறாரு. "என்னாச்சு டேம்மா? மேம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க ஹவுஸ்ல? என்ன ஆன்ட்டி பிளேட்ட ஹேண்ட்ஸில் வச்சு அப்படியே நிற்கிறீங்க?" "அது அது ஜங்குக்கு அது வந்து அது வந்து ஜங்குக்கு." "என்ன ஜங்குக்கு ஜங்குக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? சொல்ல வேண்டியது தானே மார்னிங்லேருந்தே எதையும் சாப்பிடாம ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு." அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாரி சொன்னா, அப்படியே ஜிமினா போட்டு முறைக்கிறாரு. "ஏன்டா என் மாமா கிட்ட என்ன கூட்டு விட்ற?" அப்படிங்கிற மாரி இப்படி முறைச்சான். ஜங்கு கிட்ட கேட்டு ஷாக் ஆகி, "என்ன மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருந்தானா டயாங்?" அப்படிங்கிற மாரி நோட் பண்ணா. "இல்ல ஜிமின் பொய் சொல்கிறான். நீ என்ன நம்புவியா? அவனை நம்புவியா?" அப்படிங்கிற மாரி கேட்டா. "இங்கே பாரு ப்ரோ, நீ என்ன தான் நம்பணும். அவன் மார்னிங்லேருந்து சாப்பிடல. அவங்க மாமா தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணதுக்கு இந்த மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி 2 பிளேட்டை என்கிட்ட கொடுங்கங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணபடி பிளேட்டை அப்படியே டேயோட மாமாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்குறபடி டேக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுருக்காரு.